கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சற்று நேரத்தில் சந்திக்கிறார் முதல்வர் விஜய். முதல்வரான பின்பாக இரண்டாவது முறையாக டெல்லி சென்றிருக்கிறார். தற்போது குடியரசுத் தலைவரை இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் சந்திக்க இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து முதல்வர் விஜய் புறப்படும் காட்சிகளையும் பார்க்கிறோம். குடியரசுத் தலைவரை சந்தித்த பின்பாக குடியரசு துணைத் தலைவரையும் சந்திக்கிறார் முதல்வர் விஜய். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் முதல்வர் விஜய். இரண்டாவது முறை டெல்லி சென்றுள்ள முதல்வர் விஜயின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவரை முதல்வர் விஜய் சந்திக்கிறார். காங்கிரஸ் தலைவர்களையும் முதல்வர் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. குடியரசுத் தலைவரிடம் முதல்வர் விஜய் என்ன வலியுறுத்த போகிறார், தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை என்ன வலியுறுத்த போகிறார் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. குடியரசு துணைத் தலைவரையும் சந்திக்கிறார் முதல்வர் விஜய். கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி வணக்கம். தற்போது முதல்வர் விஜய் குடியரசுத் தலைவரை சந்திக்க புறப்படுறாரு. குடியரசுத் தலைவர் சந்திப்புல என்னென்ன முக்கியமான விஷயங்களை வலியுறுத்த இருக்கிறாரு? கூடுதல் விவரங்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் விஜய். முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி வந்திருந்த சமயத்திலே பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்திருந்தார் விஜய். தற்போது இரண்டாவது முறையாக டெல்லி வந்திருக்கும் சூழலிலே இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். கர்ட்சி கால் என்று அழைக்கப்படும் இந்த ஆலோசனைகளை அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து மலர் கொத்து வழங்கி அவரிடம் தமிழ்நாடு முதல்வராக பதவியேற்றிருக்கும் விஷயத்தை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இன்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனையும் சந்திக்கிறார் முதல்வர் விஜய். ஆக நாளை நீதி ஆயோக் ஆலோசனையிலே பங்கேற்க டெல்லி வந்துள்ள தமிழ்நாடு முதல்வர் விஜய் இன்று இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். அதன் பிறகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனையும் சந்திக்கிறார். அதன் பிறகு மாலையிலே அவர் சோனியா காந்தி இல்லம் சென்று அங்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே பல்வேறு முக்கிய சந்திப்புகள் இன்று ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுகின்றன. குடியரசு தலைவருடன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு, பின்னர் குடியரசு துணைத் தலைவருடன் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு, அதன் பிறகு சோனியா காந்தி இல்லத்துக்கு சென்று அங்கு அரசியல் ரீதியான சந்திப்பு என்று 3 முக்கிய சந்திப்புகள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜாவையும் முதல்வர் விஜய் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நேரத்தை ஒதுக்கி ஏற்பாடுகள் செய்வதற்கு தற்போது அவரது அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு முக்கிய சந்திப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற உள்ளது. நிச்சயமாக கணபதி, இந்தியா கூட்டணியின் கூட்டமும் முடிந்திருக்கிற இந்த குரூஷியலான டைம்ல விஜயோட டெல்லி பயணம் அமைந்திருக்கிறது. முதல்வர் விஜய் அடுத்தடுத்து பல சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.